அட பாவமே! குழந்தை எப்படி உள்ளே விழுந்ததுன்னு யோசிக்காதீங்க. அப்படி உட்கார வச்சதே நான் தான். வேற எதுக்கும் இல்ல. குழந்தையோட காலுக்கு ஸ்ட்ரென்த் வரணுன்றதுக்காக தான். ஏன் வாக்கர்ல உட்கார வைக்கலாமேன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆனா வாக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வாக்கர்லேருந்து எகிறி வெளியே விழுந்துருச்சு. ஆனா இப்படி நிக்க வச்சா அவன் வெளியயும் விழமாட்டான். அப்படி விழுந்தாலும் கட்டில் மேல தானே விழுவான். கீழேயும் விழமாட்டான். ஸோ இது நல்ல சொல்யூஷன் நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க. இன்னைக்கு 18th June 2025. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன வேலையை வெளியூருக்கு போகிறாரு. சில நாட்களுக்கு அவர் என்னால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அவர் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. வந்துட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நானும் அவரும் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். வெளியே போயிட்டு வந்ததும் குழந்தைய கொஞ்சிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என்னதான் அவருக்கு பிடிச்சவங்கள விட்டுட்டு கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்கணுன்ற நிலைமை வந்தாலும் அவருக்கு பிடிச்சவங்கள நல்லா பார்த்துக்கணுன்ற காரணத்துக்காக தான் போகிறாரு. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.